Hello friends, welcome to Masa Creations. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு காய்க்காத பால் 1 கப், ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்து அது ஒரு 15 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை போட்டு அதை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 1½ கப்பு சுகர் பவுடர் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட மஞ்சள் நிறம் மாதிரி வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையோட நிறம் மாறிட்டு இப்போ அதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கலந்து அதையும் லேசாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை கலந்து வச்சுட்டு இப்போ பட்டர் மில்க் ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பட்டர் மில்க் ரெடி ஆகிருக்கு. இப்போ முட்டையோட மாவு பொருட்கள்லாம் கலந்துடலாம். இப்போது சல்லடை எடுத்து வச்சு அதில் 2½ கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் கோகோ பவுடரு, 1½ ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் முட்டையோடு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் மில்க் அதோட கலந்துக்கோங்க. கலந்து வச்சுட்டு 1 கப் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன், சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு பதத்துக்கு வர்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது கேக்கு கலருக்காக ஃபுட் கலர் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி கேக் டின் எடுத்து வச்சு அதில் பட்டர் அல்லது கீ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பட்டர் பேப்பர் எடுத்து அதில் வச்சு அதுக்கு மேலேயும் கீ அல்லது பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது கலந்து வச்சுருக்க கலவையை அதில் ஊற்றிக்கலாம். பாதி அளவுக்கு ஊற்றினா போதும். பபுள்ஸ் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் குக்கர் அல்லது பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 45லேருந்து 50 நிமிஷம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஹோல் இருந்தால் இப்படி ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 40லேருந்து 45 நிமிஷம் ஆன பிறகு இப்போ பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சியை வச்சு இல்லை கத்தி ஏதாவது வச்சு பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ பேக் பண்ணியாச்சு. எடுத்து வெளியே வச்சிடலாம். ஆறின பிறகு சைடில் லேசாக கத்தியை வச்சு இது பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஆறட்டும். கேக் ரொம்ப சாஃப்டாகவே ரெடி ஆகிருக்கு. இப்போ க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம், 3/4 கப் சுகர் பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, கைவிடாமல். இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதிலேருந்து இப்படி ஃபிளாம் இருக்கிறது தான் இதோட பதம்.
இப்போது இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதையும் லேசாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆகிட்டு. இப்போ கேக்கோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை கை வச்சு உதுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கேக்கை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லேயர் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கீழே உள்ள லேயரில் ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை ஃபுல்லாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயரை போட்டு அது மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே மேல் பகுதியிலையும் சைடில் எல்லா பகுதியிலையும் க்ரீம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி லெவல் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று போல் கத்தியை வச்சு. இப்போது எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க அந்த கேக் தூளை அப்படி மேலே சைடில் எல்லா இடத்துலையுமே க்ரீமுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் எந்த டிசைனாலும் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு மேலே செர்ரி பழம் வச்சுருக்கேன். இப்போது கேக் ரெடி ஆகிட்டு நான் என் பொண்ணோட பிறந்தநாளைக்கு ரெடி பண்ணதுனால சும்மா ஹார்ட் மாதிரி வச்சு அதில் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அது மேலே செர்ரி பழம் வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணுமோ அப்படி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Bye. Thank you, friends.